வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு மிளகு கொடியை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு பார்க்குறேன். மிளகு கொடியை தோட்டம் எப்படி இருக்கு பாருங்கள். அழகாக இருக்கா? அழகாக இருக்கா? அருமை என்ன, அருமையாக இருக்கு என்ன. மிளகு கொடியை பற்றி கதைப்போம் உண்டு. இந்த பாருங்கள், இதுதான் மிளகு கொடி. வெளிச்சங்களால் ஒழுங்காக தெரியுது இல்லையோ. இதுதான் பூத்து காய்ச்சிருக்கு மிளகு பாருங்க. காய்ச்சி இது இப்போ 12ஆம் மாதம் ஆகும். இது பழுத்து சிவப்பு பழமாக தான் பெறும். இதை கிளிசரியா மரத்தில் தான் ஏற்றுற. ஒரு கண்டு வச்சு 3 வருஷத்தில் காய்க்க தொடங்கும். 3 வருஷத்தில் காய்க்க தொடங்கினா 50 வருஷம் மட்டும் இல்லை, எத்தனை காலத்துக்கும் சரியாக பராமரித்தா அப்படியே இருக்கும். கிளிசரியாவில் ஏற்றுறதால என்னென்னா, அந்த கீழே அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிளிசரியாவில் ஈஸியாக கிடைக்குமாம். ரெண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்திகளை பாதுகாக்கக்கூடிய வல்லமை கிளிசரியா மரத்துக்கு இருக்காம். இதால் கிளிசரியாவில் தான் ஏற்றி ஒரு உயரத்துக்கு மேலே அந்த மரத்தை அப்படியே வெட்டி அதிலேயே வச்சு பராமரிக்கிற. ஆனால் பழைய காலத்தில் இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னுக்கு கிளிசரியாவை இன்னும் மேலே உயர்த்தி கொண்டு போய் அதுக்கு மேலே ஏற்றுவாங்களாம். ஒரு மூங்கில்ற உயரத்துக்கும் கொண்டு போவாங்களாம். அப்படி செய்யக்குள்ள விளைச்சல் கூட இருக்கும், பராமரிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமாம். ஏறி ஆயக்குள்ளெல்லாம் விழுறது அப்படியான இது. அதாலே இப்போ அரசாங்கத்தாலே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 10 அடி 8 அடியோடு அப்படியே மரத்தை வச்சு பராமரிக்கிற முறையில் செய்கிறாங்க. ஆனால் பழைய இதில் 40-50 கிலோ ஒரு மரத்துலண்டா கொடி அப்படி அந்த ஆயலாமுண்டு. இப்போ இருக்கிற ஒரு கொடியும் போல ஒரு 3 மடங்கு இருக்குமா. அடுத்து சில்வர் ரோக்குன்ற இன்னொரு மரத்தில் தான் ஏற்றிருக்காங்க. சில்வர் ரோக்குண்டு. ஆனால் கிளிசரியா அதை விட நன்மை கூடன்றாங்க. இதுதான் இந்த மிளகை பற்றிய விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் கராம்பு பற்றி காட்டுறேன்.